ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் முருகனின் முதல் மற்றும் 2ஆம் படைவீடுகள் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் முருகனின் 3ஆம் மற்றும் 4ஆம் படைவீடு பற்றி பார்க்க போகிறோம். 3ஆம் படைவீடு பழனி. பழனி முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாகும் மற்றும் பழனி பிரசித்தி பெற்ற புனித தலமாகும். இது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலை உச்சியில் அமைந்துள்ளது. பழனி தலத்தில் முருகன் தண்டாயுதபாணி என்னும் ஒரு சன்னியாசியாக காட்சியளிக்கிறார். பழனி தலத்தின் முக்கிய சிறப்பம்சம் 697 படிகளை கொண்ட நடைபாதையாகும். இது பக்தர்களுக்கு இறைவனின் அருளையும் கருணையையும் உணரத் தூண்டுகிறது. பக்தர்கள் தங்களின் சிரமங்கள் மற்றும் துன்பங்களை அகற்றும் என நம்புகின்றனர். திருப்பணி விழா, தைப்பூசம் மற்றும் கந்தசஷ்டி விழா போன்ற முக்கிய திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர். 4ஆம் படைவீடு சுவாமிமலை. சுவாமிமலை தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் உள்ள ஒரு பிரசித்திகரமான ஆலயமாகும். சுவாமிமலை என்பதன் பொருள் மலை மீது உள்ள கடவுள் என்பதாகும். இந்த தலம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. முருகனின் 4ஆம் படைவீடான சுவாமிமலையில் முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கற்றுத்தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இங்கு முருகன் சுவாமிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். சுவாமிமலை ஆலயம் தனது 6 அடுக்குகளை கொண்டு பார்வையாளர்களை கவர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் திருப்பணி விழா மற்றும் சுப்பிரமணிய சஷ்டி திருவிழா போன்ற பல முக்கிய விழா மற்றும் முக்கிய நிகழ்வுகளின் போது இந்த தலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேர்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.